ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ vlog. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், சட்டுன்னு செஞ்சிடலாம். சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், நைட் டின்னருக்கும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான தோசை செய்ய போகிறோம். அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் ஒரு காரஞ்சாரமாக சட்னி. அந்த சட்னியும் அதில் கூட செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது முழு கப்பு மெஷர்மெண்ட்டு, அதனால் அதில் வந்து அரை போட்டுக்கிறேன். அரை கப்பு கோதுமை மாவு, அதில் அரை கப்பு ராகி மாவு போட்டுக்கலாம். கேழ்வரகு மாவு. கேழ்வரகு மாவுலாம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி, ரொம்ப நல்லது. ரெண்டும் சரிசமமாக போட்டுக்கணும். நம்ம கோதுமை மாவும் கேழ்வரகு மாவும் சரிசமமாக போட்டுக்கணும். இங்கே பாருங்கள், அரை கப்பு கேவரு மாவு எடுத்துருக்கேன். கேழ்வரகு மாவு, ராகி ஃப்ளவர் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன், போதும். உப்பு இப்போ நிறையா இருக்கும். நம்ம சட்னி தொட்டு சாப்பிடும்போது இதுக்கு சூப்பராக நல்ல செம்ம காரஞ்சாரம், ரொம்ப காரஞ்சாரமாக இல்லை, ஒரு லிமிட்டான காரம், ஆனால் காரமாக இருக்கும். சூப்பராக ஒரு கார சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு. சால்ட்டு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கணும். நமக்கு கோதுமை மாவு வந்து தண்ணி ஊற்றி கலக்கும்போது கொஞ்சம் கட்டிப்படும். அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். பாருங்கள், சூப்பராக கலக்கிட்டேன். இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு பக்குவமாக கலக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அதுக்கு பதில் நம்ம தயிர் கூட ஊற்றிக்கலாம். நமக்கு உடனே வந்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம தயிர் கூட தண்ணியோட கூட தயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் புளி தயிராக இருக்கணும். தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம உடனே தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து நான் புளிக்க வைக்க போகிறேன். இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து புளிக்க வைக்க போகிறேன். அதனால் நான் வந்து தயிர் ஊற்றலை, அப்படியே ஊற்றிக்க போகிறேன். அரை மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அப்படியே ஊற்றிக்க போகிறேன். நல்லா கலக்கியாச்சு. இது மேலே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே புளிக்க வச்சுக்கலாம். இதில் வேறு எதுவும் நம்ம கலக்க தேவையில்லை. நம்ம சால்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். வேறு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வேறு எதுவுமே கலக்க போகிறதில்ல. அரை மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ஒரு தோசை வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும்லாம் நினைக்கவே தேவையில்ல. உடனே ஊற்றுறதுனால தயிர் போடலையே, புளிக்கலையே அப்படின்லாம் நம்ம நினைக்க தேவையில்ல. சூப்பராக செம்ம சாஃப்டாக வரும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். பாருங்கள், இந்த தோசைக்கு வந்து நான் சட்னி அரைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, காரஞ்சாரமாக நல்லா சுள்ளுன்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு சட்னிக்கு என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தான், ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டில் ஒரு 1/4 பூண்டு நிறையா போடக்கூடாது, அப்படியே நாக்கு நமைக்கிற மாதிரி ஆகிடும். முழு பூண்டில் ஒரு 1/4 பூண்டு எடுத்து இப்போ எண்ணி பார்த்தா ஒரு 7-8 பல்லு தான் இருக்கும். அதை உரித்து கழுவிட்டு வச்சுருக்கேன். மிளகா வந்து ஒரு 8 மிளகா, குண்டு மிளகா தான் எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரம் சுள்ளுன்னு இருக்கும். சில மிளகா வந்து காரம் இருக்காது, சில மிளகா காரம் இருக்கும். இது வந்து காரம் கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும். அதனால் ஒரு 8 மிளகா எடுத்துருக்கேன். இந்த தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் சட்னி. ஒரு 8 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதோட கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். லைட்டாக அந்த விதையெல்லாம், நமக்கு இந்த மிளகா விதையெல்லாம் லைட்டாக தெரியணும். நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும். அது காரம்னு நினைக்காதீங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். சூப்பராக காரஞ்சாரமாக சட்னி அரைச்சாச்சு. இதை தாளிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கலாம்.
நம்ம தாளிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் ரொண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் இல்லை கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் கொட்டினீங்கன்னா அந்த எண்ணெயோட சூடாக ஊற்றுனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா அதுவும் வந்து ஒரு வாசனையாக தான் இருக்கும். ஆனால் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, தாளிக்கிறது ஆப்ஷனல் தான். இப்போது மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டேன். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு புளிச்சு சூப்பராக இருக்குது. மாவே வந்து லைட்டாக அந்த புளிப்பு வாசனை வருது. இப்போது நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பாருங்க இப்போ பேன் சூடாயிடுச்சு. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் தொடங்க, இல்லைன்னா எண்ணெய் துணி தோசை கல்லில் வந்து தோசை தவாவில் தீர்த்துறதுக்காக எண்ணெய் துணி இருக்கும் சிலவங்க வீட்டெலாம், அதை வச்சு கூட நம்ம அப்படியே தீத்தி எடுத்துக்கலாம். சூப்பராக தீத்தியாச்சு. இப்போது நம்ம கலக்கி வச்ச மாவை நல்லா மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு தோசை ஊற்றிக்கலாம். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ஒரு மீடியமாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சைட்லேயும் மேலேயும் ஊற்றணும். சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான தோசை இது. பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரான நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. அவங்க தான் சாப்பிட்ணும் இல்லை, சுகர் பேஷண்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் சாப்பிட்ணும் இல்லை, நம்ம கூட சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். அதிகம் வெயிட் விழாமல் நம்ம உடம்ப வந்து நம்ம மெயின்டைன் பண்ணின்னு வரணும் அப்படின்னா, வெயிட்டை மெயின்டைன் பண்ணணுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசைக்கு பதிலாக இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் தோசை வந்து ஒரு பக்கம் செவந்துடுச்சு. செவந்து அப்படியே மேலே அப்படியே தனியாக எடுத்துகிட்டு வருது பாருங்கள் தோசை. திருப்பி போட்டுடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகம் வேண்டானாலும் விட்டுடலாம். நான் வந்து லைட்டாக ஊற்றுறேன். உங்களுக்குலாம் அதிகம் வேண்டானாலும் விட்டுடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, அதிகம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். அதனால் நம்ம எண்ணெய் அதிகம் சேர்க்க தான் கூடாது. நான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு தானே அப்படின்ட்டு நம்ம வாய் நம்ம கட்டுப்படுத்த முடியாது, சாப்பிட்ட வாயெலாம். சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ராகி கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் அந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான காம்பினேஷன். இதுலேயே தேங்காய் சட்னி கூட அரைச்சி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் இதுக்கு. சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ராகி கோதுமை தோசை சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்த தோசையும் ஊற்றிக்கலாம். அந்தமாதிரி இந்த மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அதிலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் இருக்குது. டிஷ்யூ பேப்பரில் தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு அடுத்த தோசையும் ஊற்றிக்கலாம். மாவு வந்து நம்ம ஊற்றும் போது அப்பப்போ இந்த மாதிரி கலக்கிட்டு ஊற்றணும். ஏன்னா அடியில் போய் மாவு உட்காந்துக்கும், மேலே வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கலக்கிட்டு ஊற்றும். இது எல்லாருக்கும் தெரியாமல் இருக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சிலவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சிலவங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன பொண்ணு, இப்போ புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு, பேச்சுலர்ஸ், இவங்களுக்குலாம் சுத்தமாக எதுவுமே தெரியாது. அதெல்லாம் அவங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லோரும் தெரிஞ்சவங்களாம் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதெல்லாம். மாவு கலக்கிட்டு ஊற்றுறது, இந்த தோசை ஊற்றுறது எல்லாமே தெரிஞ்சது தான். சிலவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தோசை ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயெல்லாம் அப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுடலாம். எல்லா தோசையிலையும் ஒரே ஈவனாக படுற மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக தோசை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், சூப்பராக ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்.
ராகி மாவும் கோதுமை மாவும் வச்சு சூப்பரான தோசை. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன பசங்க எல்லாருமே, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே பயப்படாமல் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கும் சூப்பராக ஒரு சட்னி, நம்ம கார சட்னி வச்சுருக்கோம். சூப்பரான காம்பினேஷன். அந்த தோசைக்கும் அந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அமிர்தமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் இங்கே பாருங்கள், தோசை நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஹார்டாக இருக்கும்லாம் நினைக்கவே தேவையில்ல, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கையில் எடுத்தோம்னா அப்படியே வளன்னு வருது பாருங்கள் தோசை. நான் சாப்பிட்டு காட்டுறேன். சட்னி அப்படியே எடுத்து சாப்பிட்ணும், தொட்டு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கும் சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பருங்க. இந்த சட்னிக்கும் தோசைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பரான காம்பினேஷன். உங்களுக்கு அப்படி வயசானவங்க, பெரியவங்களாம் காரம் அதிகம் சாப்பிட மாட்டேன்றவங்களாம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. தேங்காய் சட்னி அதை விட சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பரான காம்பினேஷன். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.